ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஷா கையால் வணக்க வாழை கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில ஜாமான் போடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அவள் பாட்டுக்கு போட்டா. என்னென்ன சொல்லு? அவள் பாட்டுக்கு போட்டான்னு நீ வீடியோ தக்காளி ஆன் பண்ணாமையே வீடியோ போடுறீ. தக்காளியை போடுறீங்க, வெங்காயத்தை போடுறீங்க. இல்லை தக்காளி. செல்வா வீட்டில் போய் என்ன எடுத்து வந்திருக்கான்னு பாருங்க. அரிசியும் போட்டு கல்யாணம் எடுத்து வந்திருக்காரு. கலந்து போடுவோம். கையை மட்டும் அப்படியே இது பண்ணு. அது என்ன பண்ணாலும் பறந்து போயிடுது. வரும் எல்லாம் உள்ளது. ஆனால் குழம்பு ரொம்ப இங்கே பாருங்க தண்ணியாக இருக்குது, ரசம் மாதிரி. அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கருவாடு குழம்புலாம் நல்லா அப்படியே ஊதிக்கிட்டே கையில் இது பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஷா கையால் வணக்க வாழை கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். அப்படி தானே? இத்தனை நாள் எங்கள் அம்மா வச்சா நல்லாயிருக்கும். சொல்லு. நல்லாயிருக்கும். ஹெவி ஒர்க்கு நிஷாவுக்கு, ஆள் இல்லாததுனால. என்னடி முறைக்கிற தப்பா? விஷயம் இல்லாதப்போ தானே. இன்னைக்கு ஆடி ஒன்று ஸ்பெஷல், அதனால் வந்து இது நாளைக்கு போவோம் கோயிலுக்கு. ஆடி வெள்ளிக்கிழமை நாளைக்கு. ஆடி வெள்ளிக்கிழமை தானே, நாளைக்கு இல்லை ஆடி வெள்ளி. கோயிலெலாம் விசேஷமாக இருக்கும். கூழ் ஊற்றுவாங்க. இந்த துர்க்கையம்மன் கோயிலுக்கு போமா? என்ன வெள்ளிக்கிழமை நாளைக்கு போமா? உண்மையிலேயே போமா? சரி, அப்போ போவோம். இன்னும் அமௌண்ட்டு என்ன பெட்ரோல் போட்டுக்கலாம், போட்டுட்டு போயிட்டு வரேன். கோயிலுக்கு ஒரு 100 ரூபா. 5 பைசாவுக்கு வண்டிலாம் உட்காந்தாலும் கோயிலுக்கு 100 ரூபா. ஆடி வெள்ளி நல்லா விசேஷமாக இருக்கும் துர்க்கையம்மன் கோயில். போன வருஷம் நானே எங்கள் அத்தையும் போயிட்டு வருவோம். போயிட்டு வருவீங்க. 15 நாள் கோயிலுக்கு விளக்கு போடணும்னு போவோம்ல. அப்போ வந்து ஒரு தடவை வந்து அந்த கேப்பக்கூழ் கொடுத்தாங்க. செம்மையாக இருந்துச்சு கோயிலில். துர்க்கையம்மன் கோயிலெலாம் பட்டு விசேஷமாக இருக்கும். நாடியம்மன் கோயில், துர்க்கையம்மன் கோயிலெலாம். ஓகே, கருவாடு குழம்பு செய்வோமா? ரெடி. மல்லங்க நேற்று அடித்து ஊற்றுனுச்சு. மல்ல சட்டன்னு ஊற்றுனுச்சு. அதனால தான் எல்லாம் விரவெல்லாம் ஈரமாயிடுச்சு. கரெக்டாக அந்த ஒரு வாழை இலை மட்டும் அடுப்புக்கு மட்டும் அடி அனலாக இருக்கு. எது? மேலே வாழை இலை மேலே நல்லா இருக்கு. அது இந்த வாரம் வெட்டிடுவோம். தார் விட்டுருச்சுல, அதனால் வெட்டிட வேண்டியதான் இந்த வாரம். அது சாயுதுன்னா என்ன பண்ணுறது? ஓகே, உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிஷாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. குக்கிங் வீடியோ போட்டு கரெக்டாக 35 நாள் ஆகுது. என்னது? ஆமாம், பார்த்தேன், இப்போ தான் பார்த்தேன். சிக்கன் சாம்பார் ரெசிபின்னு போட்டில்ல அது. அப்புறம் லைவில் ஒரு வீடியோ போட்டில்ல, லைவ் பண்ணிக்கிட்டே சமைச்சில்ல, மீன் குழம்பா நண்டு குழம்பு, அந்த ஒரு வீடியோ தான். ஓகே, என்ன சூடாயிருச்சா? நெக்ஸ்ட்டு வடகம். அப்பா, குக்கிங் வீடியோ போடுங்கன்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா? தான் பூண்டு ஒரு 10 பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் பெரிய வெங்காயம் தான் இருக்குது. அடுத்து வதக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அங்கே பாருங்கள், நம்மளால் சாப்பிட்றதுக்கு வந்துட்டார். ஓடுது பாருங்க. வா வா வா. அது இந்த பொட்டுக்கல்ல அந்த அரிசியெல்லாம் திங்கிறதுக்கு வருது. இது அது என்னது நிஷா? இது பேர் என்னது? இதுங்க கொள்ளு. கம்பு தான் போடலையே. கம்பு எங்கன்னே தெரியல. பயலும் எடுத்து வீசிட்டாங்க போல இருக்கு. இங்கே வதங்கிடுச்சா? ஒன்று கிடச்சிச்சுன்னா சாமானியம் நம்மளுக்கு வர்றது வாய்ப்பு இல்லை. வந்தது நைஸாக அதுக்கு தான் தண்ணி குடிக்கிறதுக்கு வரும். இல்லாட்டி வந்து குளிக்கும். இந்த இதில் வந்து குளிக்கும் போ அந்த புறா. எங்கேயுமே போக மாட்டேங்குது இது. வெளியிலலாம் பறந்து போயிட்டு. பறக்கிற பறவைக்கு என்ன தேவை? சாப்பாடு, தண்ணி, அதான சேவை. இருக்க தங்க இடம், 3 இருந்தால் இதுதானே சுதந்திரம் தானே. அது பொட்டுக்கல் அங்கே தின்னுக்குது. தண்ணி ஜாலியாக குடிச்சுக்குங்குது. அங்கே போய் தங்கிக்குது. வேற என்ன வேணும் அதுக்கு? அவ்வளோதான்.
போடு. அப்படியே கையிலே புழிஞ்சு விட்டுருங்க நீங்களும் ஒரு தக்காளியை. அப்படியே ஒரு பிரட்டி கையை போட்டு இடுக்கி விட்டு. ரொம்ப ஓவராக கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில ஜாமான் போடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அவள் பாட்டுக்கு போட்டா. என்னென்ன சொல்லு. அவ பாட்டுக்கு போட்டான்னு இல்லை, நீ வீடியோ தக்காளி ஆன் பண்ணாமையே வீடியோ போடுறீ. தக்காளியா போடுறீங்க, வெங்காயத்தை போடுறீங்க. இல்லை தக்காளி போட்டதெல்லாம் வீடியோ எடுத்துட்டேன். தக்காளி போட்டாச்சு. ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து கரைச்சி ஊற்ற போகிறோம். நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் 5 பொருள் 6 பொருள் போட்டாச்சுங்க. அது மறந்துட்டு என்ன ஒரு இது வழக்கம் இல்லை. உனக்குன்னு அதான் எனக்கு தான் அவ்வளோ விளக்கமாக இருக்குங்க. நீங்கள் இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு தான் கடைசியாக நம்ம கருவாடு சேர்க்க போகிறோம். கொதிக்க விடு. இங்கே பாருங்கள் கவனிக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை, டக்குன்னு இங்கே வந்து உட்காந்துருச்சு பாருங்கள். ஆனால் கூண்டுக்குள்ளேயே போக மாட்டேங்குது. பகல்லையும் எங்கே அடையுதுன்ட்டு. பகல்லையும் கூண்டுக்குள்ளே உட்கார மாட்டேங்குது, நைட்லேயும் கூண்டுக்குள்ளே உட்கார மாட்டேங்குது. தீனி ஏதாவது எடுத்தாந்து போடவா? கொஞ்சம் அள்ளிட்டு வந்து போடவா? என்னெல்லாம் போட்டாலும் அது பக்கத்தில் போகணும். உங்கள் அப்பா அப்படிதான் அன்றைக்கி போய் பக்கத்தில் அப்படியே பிடிச்சிடலான்னு பார்த்தாரு. இப்படி கை எடுக்கவே அது வந்துருச்சு. அது நம்ம எங்கே நான் கையை நீட்டுறேன். இப்போ பாருங்கள் வருதான்னு பார்ப்போம். அவ்வளோதான், பறந்து ஓடி போயிடுச்சு. திரும்ப வந்து உட்காரோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. என்னப்பா இதை நல்லா கொதிக்கணுமா? சரி, கொதிக்கட்டும். ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம வாழை கருவாடை இறக்கிற வேண்டியதான். என்ன சார், குழம்பு நல்லா தள்ளன்னு கொதிக்குது. வாழை கருவாடு தானே இது? நல்லா தெரியுமா? நல்லா பார்த்தாலும் நல்லா பார்க்கலனாலும் வாழை கருவாடை தான் எனக்கு தெரியாது. வாங்கினா எனக்கு தெரியாது. அப்படி கருவாடு வாசனை லைட்டாக வர ஆரம்பிக்குது போடவும். கருவாடு போட்டால் கருவாடு வாசம் வராது. இதுவும் எப்படியும் வந்துருந்தா இந்த மறுபடியும் வந்துருச்சு. நீ சாப்பிட்ற ராஜா. அதுக்கு ஏதாவது எடுத்து அந்த அரிசி அள்ளி போடவா? அதில் இல்லையா? பொட்டுக்கலை போட்டால் இல்லை. பொய் சொன்னேன்னு வச்சுக்கோ. உண்மையிலே இல்லை. நீ அன்னைக்கு அப்படிதான் துணி துவைச்சிட்டு இருக்கேன். செல்வா ஏதோ கைக்குள்ள மறைச்சிக்கொண்டு என்ன பண்ணிடுது அரிசி அப்படி கையை விரிவி பார்ப்போன்னா கொள்ளை எடுத்து வந்து போட்டுக்கிட்டு இருந்தாரு. கொள்ளு போட்டால் இழைச்சிரும். பொட்டுக்கல்ல இந்த இது எடுத்துட்டு வா. பொட்டுக்கல்ல போட்டால் ரேஷன் அரிசி போட்டால் காலையில் தின்றுச்சு. ரேஷன் அரிசி திங்கிது. எடுத்துகிட்டு வந்து போடவா? செல்வா வீட்டில் போய் என்ன எடுத்து வந்திருக்காருன்னு பாருங்க. அரிசியும் பொட்டுக்கல்லையும் எடுத்து வந்திருக்காரு. கலந்து போடுவோம். கையை மட்டும் அப்படியே இது பண்ணு. அது என்ன பண்ணாலும் பறந்து போயிடுது. வரும் தட்டில் இங்கே பாருங்கள். தட்டில் போட்டாச்சா? வரும் பாருங்க. ஓகே, நம்ம குழம்பு கொதிக்கட்டும். பாருங்க, கையில் ஊற்றி பாருங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். கருவாடு பச்சை வாடை வரும். அப்படியே ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. சரி, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே செல்வா அந்த ரெடி ஆகிட்டாரு. சாப்பிட்டு பார்ப்பேன், டேஸ்ட் பார்ப்போம். எல்லாம் உள்ளது வருது. ஆனால் குழம்பு ரொம்ப இங்கே பாருங்க தண்ணியாக இருக்குது, ரசம் மாதிரி. அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கருவாடு குழம்புலாம் நல்லா அப்படியே ஊதிக்கிட்டே கையில் இது பண்ணணும். லைட்டாக உப்பு பத்தலை, உரப்பும் பத்தலை. உரப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு உப்பு போட்டால் கரெக்டாக வந்துடும். கருவாடுனால நான் வந்து உப்பு கம்மியாக தான் போட்டேன். ஏன்னா கருவாடுலேயும் வந்து உப்பு இருக்கும். நம்ம உப்பையும் போட்டோம்னா கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கருவாட்டு குழம்புக்கு எப்பயுமே இருக்குது. கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. அது என்ன, உப்பு கம்மியாக இருக்குது. அந்த புளி கரைச்சி ஊற்றுனதுனால புளிப்பு தான் அதிகமாக இருக்குது. புளி குழம்பு மாதிரி அது சரி செஞ்சால். உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டால் இருக்கிற உப்பும் உறிஞ்சிரும். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் கருவாட்டு குழம்புல போட்டோம் அப்படின்னு நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் கருவாட்டு குழம்பு சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆடி வெள்ளிக்கு வந்து சைவம் போடுவோம். ஓகே பாய். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இல்லை. அதனால் சாயந்தரம் போய் தான் வாங்கிட்டு வரணும். காய்கறியெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும். ஓகே பாய்.